என்னதான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரிங்க, நல்லா தூங்குறேன், இல்ல சில வகையான ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுறேன். இருந்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. தலைமுடி உதிர்வு பிரச்சனை உடல் உஷ்ணத்த வைத்து தான் பல நோய்கள கணிச்சாங்க. ஸோ அப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா, உடலோட உஷ்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு நீங்க கவனமாக தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய எளிய உணவுகள் என்ன? நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும், சீரம் யூஸ் பண்றீங்க, ஹேர் பேக் யூஸ் பண்றோம். அத தாண்டி ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்டர்னலா உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், உணவு முறைகள் என்ன? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? என்னதான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரிங்க, நல்லா தூங்குறேன், இல்லை சில வகையான ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றேன். இருந்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குது, தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஸோ நம்ம உடலில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய உடல் வெப்பநிலை இது ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் உடல் உஷ்ணத்தை வைத்து தான் பல நோய்களை கணிச்சாங்க. ஸோ அப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா உடலோட உஷ்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணுங்க. சில வகையான உணவுகளோ, இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எப்பொழுதுமே ஒரு ஆன்சைட்டி, ஃபியர், படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு சில காரணங்களால் எப்பொழுதுமே ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய பிஸ்னஸில் சரி, இந்த மாதிரி அடுத்தவங்க நமக்கு கொடுக்குற ப்ரெஷர்னாலையும் சரி, எப்போதுமே ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னா கார்டிசால் ஹார்மோன், அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகுது. உடலில் செக்ரீட் ஆச்சுன்னா டைரெக்டாகவே என்ன ஆகுனா மூச்சு வாங்கிறது, படபடப்பு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானாகவே உடலில் ஒரு வெப்பம் அதிகரிக்கும். ஹார்ட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை. ஸோ ஹார்ட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு அதிகமாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹார்ட் ஃப்ளஷ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குங்க. இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய எளிய உணவுகள் என்ன? நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும், சீரம் யூஸ் பண்ணுறீங்க, ஹேர் பேக் யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உணவு முறை என்ன எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு ஸ்பெஷலான தைல வகைகள் நிறையவே இருக்குது. அதுவும் நம்ம நிறைய பதிவுகளில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு பதிவும் உங்களை அடையும். ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லிகிட்ருக்கேன். வீட்லேயே நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனும் சரி, சித்த மருத்துவத்தில் என்னென்ன ஹேர் ஆயில் இருக்குது அதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்டர்னலாக உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், உணவு முறைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உணவு முறைகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்க தான் தலைமுடியோட வளர்ச்சி, நம்ம எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பயோட்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பயோட்டின் இருக்க நிறைய பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் கூட நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ இந்த பயோட்டின் ரொம்ப முக்கியம். விட்டமின் இ நமக்கு ரொம்ப முக்கியம். விட்டமின் ஏ, பி12. ஸோ இது எல்லாமே நம்ம ஹேருக்கு ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி கால்சியம், அயன், புரோட்டீன், ஜிங்க் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் லிஸ்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம்க்கு இது சாப்பிட்ணும் அப்படின்ற ரூல்ஸ்லாம் கிடையாதுங்க. ஆனால் இதில் நம்ம பெரும்பாலும் தினம்தோறும் உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது இந்த கீரை வகைகளில் முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே முக்கியங்க. ஸோ இந்த முருங்கை கீரையை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இன்னொரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த முருங்கை கீரை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 கைப்பிடி எடுத்து போட்டு நல்லா முத்தனை இலையாக இருந்தாலும் சரி, அதனுடைய இலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஈர்க்கு குச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இருந்தாலும் சரி, ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கோங்க. ஸோ இதனோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பூண்டு சேர்க்கும்போது அதனுடைய சாறு அந்த தண்ணியில் இறங்கிச்சுன்னா டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஃபங்கஸ் இருந்தாலும் ஸ்கேல்பில் நமக்கு போக ஆரம்பிச்சிடும். இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு 100 ml இருந்தால் கூட போதுங்க. இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம்
ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுவும் வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதுனால ட்ரை ஆகிடும். ஸோ அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தண்ணியை நல்லா அப்ளை பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போதும் உடலுக்கு அந்த ஹேருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் புரோட்டீன். புரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது கொண்டைக்கடலை ரொம்ப முக்கியம். சோயா மறக்காமல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய புரோட்டீன் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ புரோட்டீன் சோயா சங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சோயா வந்து வேக வைத்து வாரத்துக்கு 2-3 நாட்கள் நீங்கள் சுண்டல் மாதிரி பயன்படுத்திட்டு வரலாங்க. அவ்வளவு புரோட்டீன் இதுக்கு இருக்குது. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ புரோட்டீன் நிறைஞ்சிருக்கக்கூடிய கொண்டைக்கடலை, சோயா நிறைய எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ புரோட்டீன் இதில் அதிகம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகம், ஹைலூரானிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, கொலாஜன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன், ஒரு 5 கிராம் அளவுக்காவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியில் கலந்து குடிக்கலாம். நீங்கள் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா அதோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பெண்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கலாம், அயன் டிஃபிஷியன்சி இருக்கலாம். அது எல்லாமே சரியாகிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு 3-4 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கஜூர்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலர்ந்த பேரிச்சை. ஸோ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மில்க் பாலோடு சேர்த்து ஸ்மூத்தி மாதிரியும் கொடுக்கலாம். கிட்ஸுக்கு வந்து இது தாராளமாக கொடுக்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடியது தினம்தோறும் ஒரு வாழைப்பழம், பனானா எடுத்துக்கோங்க. ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் பேக்காக நிறைய பேர் பனானா யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் நல்லது தான். ஆனால் இன்டர்னலாக செவ்வாழை, நேந்திரம் வாழை சாப்பிட்டு பாருங்கள். முக்கியமாக பேயன் வாழை, இது வந்து காயக்கருப்பு வகையை சேர்ந்தது. இந்த பேயன் வாழை இது எல்லாமே நீங்கள் சாப்பிடும்பொழுதும் ஹேருக்கு இது அவ்வளோ நல்லது. தினம்தோறும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் உடலில் கால்சியம், புரோட்டீனை அதிகரிக்கக்கூடியது. டைரெக்டாக இதெல்லாம் கால்சியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, சாப்பிடுங்க அப்படின்னா நம்ம யோசிப்போம். ஆனால் தலைமுடிக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்ததாக எள்ளுங்க, மறக்காமல் எள் எடுத்துக்கோங்க. அதனால தான் எள்ளெண்ணெய், இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தி வாரம் 2 முறையாவது எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த எண்ணெய் குளியல் நம்ம எடுக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எள் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ எள் எண்ணெய் நம்ம எப்போ எடுத்துக்கலாம்னா வாரம் 1 முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ எள்ளெண்ணெய் நீங்கள் பயன்படுத்துறது அவ்வளவு நல்லது. அதே மாதிரி எள்ளு பொடியாக உணவில் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், வெள்ளரி விதைகள். ஸோ இதை நம்ம சீட்ஸு, ஸோ இந்த விதைகளை நீங்கள் எடுக்கும்பொழுதும் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம நான்வெஜ்ஜில் என்னங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினம்தோறும் இந்த ப்ரோட்டீனுக்காக முட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாரம் 1 முறையாவது ஈரல் எடுத்துக்கோங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஈரல் எடுத்துக்கலாம். இல்லைங்க இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வெஜிடேரியனில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தலைமுடி வளர்ச்சிக்கு எல்லாம் கவனம் செலுத்தி எடுத்துக்கோங்க. வாரம் 2-3 நாட்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வல்லாரை, கீழாநெல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி ஒரு இலைகளும் சேர்த்து மூலிகைகளும் சேர்த்து அதை ஜூஸாக எடுத்துக்கும் பொழுதும் கல்லீரலுக்கு நல்லது, தலைமுடியும் நல்லாவே வளரும். இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் டெய்லி எடுத்துக்கோங்க. அதாவது நெல்லிக்கற்பம். ஸோ நெல்லிக்கற்பம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நீங்கள் பயன்படுத்துங்க. அவ்வளவு நன்மை இது தரக்கூடியது. ஸோ ரெகுலராக இதை எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும், டேண்ட்ரஃப் எல்லாம் இல்லாமல் இருக்கும், ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக கருகருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நியூ க்ரோத் வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே உணவில் எடுத்துக்கோங்க, ஹேர் ஃபால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.